அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம வந்து அல் மத்து லாசிமுல் கலிமாயில் முசக்கிலி பற்றி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ அல் மத்து லாசிமோட இரண்டாவது வகையான அல் மத்து லாசிமுல் கலிமாயில் முஹஃபிஃபி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா மத்து லாசிமுல் கலிமுல் முஹஃபிஃப் என்பது ஒரு வார்த்தையில் மத்துடைய எழுத்து வந்து சரிங்களா, அதாவது அல் மத்து லாசிமுடைய சட்டம் எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா, ஒரு வார்த்தையில் மத்துடைய எழுத்து வந்து அந்த வார்த்தையில் அதுக்கு பின்னாடி முன்னாடின்ட்டு வரும். சரிங்களா? ஓகேங்களா? அந்த எழுத்துக்கு மேலே இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி வரும். சரிங்களா? இந்த மாதிரி தான் அந்த சட்டம் இருக்கும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், அல் மத்துல் லாசிமுல் கலீமி முஹஃபஃப் அப்படிங்கிறது ஒரு வார்த்தையில் மத்துடைய எழுத்து வந்து அதே வார்த்தையில் அதற்கு பின்னால் சுக்கூன் செய்யப்பட்ட எழுத்து வருவதற்கு சொல்லப்படும் என்று சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு வார்த்தை இருக்குன்னா அதில் வந்து என்ன வருது அப்படின்னா, இப்போ வந்து அந்த வார்த்தையில் வந்து மத்துடைய எழுத்து வருது. அந்த மத்துடைய எழுத்து வந்து அந்த மத்துடைய எழுத்துக்கு அப்புறமா என்ன வருது, அந்த எழுத்துக்கு அப்புறமா சுக்கூன் செய்யப்பட்ட எழுத்து வருது. இதை தான் வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது கலீமில் முஹஃபிஃப் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்படி இருக்குன்னா அதுக்கடுத்து ஒரு மதுடைய எழுத்து வருது, ஒரு அலிஃப் வருது. சரிங்களா? இப்படி இருக்காது ஆக்சுவலாக அரபிக் வார்த்தை. பட் இந்த மாதிரி ஒரு ஒரு சுக்கூன் வச்சு இருக்குது, மறுபடியும் சுக்கூன் வச்சு இருக்குது, இல்லைன்னா பா வச்சு சுக்கூன் வச்சு இருக்குது, தா வச்சு சுக்கூன் வச்சு இருக்குது. இந்த மாதிரி ஒரு மதுடைய எழுத்து வந்து, அதாவது வாவுக்கு சுக்கூன் செய்யப்பட்டு அதுக்கு முன்னாடி எழுத்துக்கு என்ன இருக்குது, லம் இருக்குது. ஸோ இப்படி வந்து இருந்துச்சுன்னா இது மதுடைய எழுத்து. அப்போ அந்த மதுடைய எழுத்துக்கு அப்புறமா வாவுங்க மத்துடைய எழுத்துக்கு அப்புறமாவோ, இல்லை அலிஃபுங்க மத்துடைய எழுத்துக்கு அப்புறமாவோ, யாங்கிற மத்துடைய எழுத்துக்கு அப்புறமாவோ நமக்கு சுக்கூன் செய்யப்பட்ட எழுத்து வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு எழுத்துக்கு சுக்கூன் செய்யப்பட்டு இருந்து வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்கன்னா, அந்த இது வந்து அதை தான் வந்து அதில் முஹஃபிஃப் அப்படிம்பாங்க, கலிமி முஹஃபிஃப் அப்படிம்பாங்க லாசிம் சட்டத்தில். அது கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 6 விரல் நீட்டக்கூடிய அளவுக்கு மடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மத்துல் லாசிமும் கிட்டத்தட்ட மத்துல் முத்தசில் மாதிரி ஒரு வாஜிபான ஒரு மத்து தான். நம்ம கட்டாயமாக இதை நம்ம கொடுக்கணும். சரிங்களா? இதில் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து 6 விரலுக்கு நீட்டணும். இங்கே பாருங்கள், ஹம்சாக்கு அடுத்து அலிஃப் வந்துருக்கு, அலிஃபுக்கு சுக்கூன் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது மத்துடைய எழுத்து, அதுக்கு அடுத்துள்ள எழுத்துக்கு சுக்கூன் இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி ஓதணும், 6 விரலுக்கு மஸ்ட் நம்ம நீட்டி ஓதணும். okay just like that.